இந்தியாவில் சிசேரியன் என்று சொல்லப்படும் அறுவை முறை மூலம் குழந்தை பிறக்கும் விகிதம் அதிகரித்துள்ளதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் மேனகா காந்தியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மத்திய சுகாதாரத்துறையுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மேனகா காந்தி தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த குழந்தை பிறப்பு விகிதத்தில் 10 முதல் 15% வரை சிசேரியன் இருக்கலாம் என்கிறது உலக சுகாதார அமைப்பான WHO. ஆனால் இந்தியாவில் சிசேரியன் விகிதம் அதிகரித்து வருவதாக Change.org அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தன்னார்வ அமைப்பு மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் மேனகா காந்தியிடம் அளித்துள்ள மனுவில் நாட்டிலேயே தெலங்கானாவில் அதிகபட்சமாக 58% சிசேரியன்கள் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழகத்தில் 34.1% சிசேரியன்கள் நடப்பதாக தன்னார்வ அமைப்பு கூறியுள்ளது. பார்த்தீங்க அப்படின்னா சிசேரியன்றது சயின்டிஃபிக்கான ஒரு விதமான இதுதான். இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக நடக்கிற ஒரு சர்ஜரி மெத்தட் அது. பட் அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆயிடுச்சுன்னா அதுதான் மாடர்ன், அதுதான் ரிஸ்க் ஃப்ரீ, அது மட்டும்தான் சயின்டிஃபிக் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து தேவையில்லாத இடங்களில் கூட ஒரு பணம் உருவாக்கும் ஒரு இயந்திரமாக்கிட்டாங்க அதை. அதனால் அது கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க. இவங்க சொன்ன அந்த கருத்தை கிட்டத்தட்ட 1,30,000 பேர் சப்போர்ட் பண்ணி அந்த பெட்டிஷனை சைன் பண்ணியிருக்காங்க. கோவா 31.4%, மேற்கு வங்கம் மற்றும் கர்நாடகாவில் முறையே 23.8 மற்றும் 23.5% சிசேரியன் மூலம் குழந்தை பிறப்பு நடைபெறுவதாக மேனகா காந்தியிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை இதில் தலையிட்டு ஒழுங்குமுறைகளை விதிக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிசேரியனுக்கு ஒழுங்குமுறைகள் வகுப்பது பற்றி மத்திய சுகாதாரத்துறையிடம் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மேனகா காந்தி தெரிவித்துள்ளார். We would like every hospital to display data on how many cesareans they have. We would like a name and shame of gynecologists who do cesareans without any reason at all except money. I would like the whole of India's women to get together and start protesting because a cesarean for a woman is very, very invasive. Now we'll take it up with the health ministry. We'll take it up with the health ministry and see how we can regulate this. சிசேரியனுக்கு எதிராக பெண்கள் குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்று மேனகா காந்தி வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஹனிகுமார்.